Good morning students. In this session we are going to discuss about the last part of the supplementary 6. The title of the lesson is The Little Hero of Holland. Just then he heard a noise. It was the sound of trickling water. He stopped and looked down. There was a small hole in the dike through which a tiny stream was flowing. Trickling அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா flow of a water. ஒரு தண்ணி வந்து சலசலன்னு கொட்டுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சவுண்டுக்கு பேர் தான் என்னது, ட்ரிக்லிங் சவுண்ட். இப்படி அவன் செடி பூவெல்லாம் லாஸ்ட் செஷனில் என்ன பார்த்தோம், ப்ளூ கலர் ஃப்ளார் எல்லாம் ப்ளக் பண்ணிவிட்டு அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரான். ரேபிட் வந்து போகிற சத்தத்தை கேட்டுட்டு வரான். தான் ஃப்ரெண்டை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு வரான். இதெல்லாம் சொல்லணும் இல்லைங்களா, அந்த மாதிரி இவனுக்கு he was able to hear the sound of that trickling water. ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்க்குறப்ப தான் தெரியுது ஒரு சின்ன ஹோல் அந்த டைக்கில் வந்திருக்கு. நம்ம பிகினிங்லேயே நம்ம பார்த்தோம், ஒரு விரல் நுனி அளவுக்கு ஒரு டைக்கில் ஒரு ஹோல் இருந்தால் கூட இட் இஸ் a very dangerous thing. Even the child in that particular country knows it very well. ஸோ அதனால இவனோட இந்த டேஞ்சரை இவனால் என்ன பண்ண முடிஞ்சுது, ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த டைக்கில் இருந்து ஒரு ஸ்மால் ஹோல் வழியாக tiny stream of water was flowing out. Any child in Holland is frightened at the thought of a leak in the dike. ஸோ ஹோலண்டில் எந்த குழந்தைக்குனாலுமே டைக்கில் ஒரு சின்ன லீக் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். பீட்டர் understood the danger at once. If the water ran through a little hole, it would soon make a larger one and the whole country would be flooded. So பீட்டரால் he was able to understand the real danger behind that. இந்த வாட்டர் இப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா the flow of the water will be so heavy. அப்போ கண்ட்ரியே என்ன ஆகிடும், ஃப்ளட்டட் ஆகிடும். In a moment he saw what he must do. Throwing away his flask, he climbed down the side of the dike and thrust his finger into the tiny hole. ஸோ கையில் ஆசையாக பறித்து வச்சுருந்தா அந்த ப்ளூ கலர் ஃப்ளாரை என்ன பண்ணிட்டான், தூக்கி போட்டுட்டு டைக் கிட்ட வந்து அந்த ஹோல் கிட்ட என்ன பண்ணுறான், தான் விரலை வச்சு என்ன பண்ணுறான், அமுக்கி பிடிக்கிறான். The flowing of the water was stopped. ஸோ விரல் வச்சு அமுக்கின உடனே அந்த தண்ணியோட ஃப்ளோ வந்து என்ன ஆகுது, ஸ்டாப் ஆகுது. Oh, he said to himself, the angry water must stay back now. I can keep them back with my finger. Holland shall not be drowned while I am here. So அவன் கை வச்ச உடனே தண்ணி நின்ன உடனே he felt very happy and he said to himself that he was able to stay back the water. Already we had a reference that the water is called angry water because for centuries they are stopping the water to get into the Holland country. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த வாட்டருக்கு என்ன இருக்குது, பயங்கர கோவமாக என்ன போகும், எப்பயுமே அந்த டைக்ஸ் மேலே மோதிட்டே இருக்கும். அதனால் அதுக்கு பேரே என்னது, ஆங்க்ரி வாட்டர். ஸோ இவன் ஃபிங்கர் அதில் வச்சுருக்கறனால என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக அந்த ஆங்க்ரி வாட்டர் வந்து என் ஃபிங்கரை க்ராஸ் பண்ணி என்ன ஆகாது, வெளியே வந்து தண்ணி வெளியே வராது. அதனால ஹோலண்ட் சிட்டியை வந்து நான் என்ன பண்ணிடுவேன், ட்ரௌனிங்லேருந்து சேஃபாக காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி யார் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறா, பீட்டர். This was all very well at first, but soon it grew dark and cold. The little fellow shouted and screamed. Come here, he called, but no one heard him. No one came to help him. Initially, it was not a very painful task for the small boy to keep his finger in the hole to stop the flow of the water. But when time passes, it became very dark and it became very cold too. So this fellow was not able to bear the chillness, as well as he was very much scared about the darkness. So he started shouting for the help, but no one heard him. No one came to help him. I grew still colder, and it grew still colder, and his arm ached and began to grow stiff and numb. ஸோ இன்னும் நேரம் ஆக ஆக என்ன ஆகுது, சில்னஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அவன் கை வலிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டிஃப்னஸ், ஒரு நம்னஸ், இதெல்லாமே வர ஆரம்பிச்சது. ஒரு விரைச்சி போயிடும். இப்போ நார்மலாக ஒரு ஐஸ் க்யூப்ஸை கொஞ்சம் நேரம் நம்ம கையில் வச்சுருந்தாலே அது என்ன ஆகும், கொஞ்சம் நேரம் மரத்து போயிடும். அந்த இடத்துல சென்சேஷனே நமக்கு இருக்காது. ஒரு ஸ்டிஃப்னஸும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். அதனால இவன் ரொம்ப நேரமாக அந்த ஃபிங்கரை அந்த டைக்குள்ளே வச்சு ஹோலில் வந்து லாக் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இவனுக்கு என்ன இருக்குது, கிளைமேட்டும் ரொம்ப கோல்டாக இருக்குது, இவனும் தண்ணியில் கை வச்சுருக்கான். அதனால இவனும் என்ன ஆயிடுறான், பயங்கர சில்லாகவும் அவன் ஃபிங்கர்ஸ்லாம் என்ன ஆகுது, நம்ம ஆகிடுது. அதே மாதிரி ஸ்டிஃப்னஸும் அவனால் ஃபீல் பண்ண முடியுது. யாரால், பீட்டரால். He shouted again, will no one come, mother. ஸோ மறுபடியும் பயத்தில் என்ன பண்ணுறான், கத்துறான், யாராவது வருவீங்களான்ட்டு. அம்மான்னு கூப்பிட்டு பார்க்குறான், யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணலை.
But his mother had looked anxiously along the dyke road many times since sunset for her little boy, and now she has closed and locked the cottage door, thinking that Peter was spending the night with his blind friend and that she should scold him in the morning for staying away from home without permission. ஸோ அவங்க அம்மா ஆனால் வச்ச கண் வாங்காமல் என்ன பண்ணுறாங்க, சன்செட் ஆனதுலேருந்து அந்த வழியவே தான், அவன் வர்ற வழியவே தான் ரொம்ப ஆங்ஷியஸாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த டைக் ரோடையே தான் பார்த்துட்டே இருக்காங்க. பட் ரொம்ப நேரம் ஆகியும் வரலை அப்படின்னோடனே டோரை லாக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, என்ன திங்க் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, பீட்டர் மைட் ஹவ் ஸ்டேட் வித் ஹிஸ் பிளைண்ட் ஃப்ரெண்ட் தட் நைட். அதனால் நாளைக்கு வந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணணும், சத்தம் போடணும், வித்தவுட் பேரண்ட்ஸ் பர்மிஷன் he should not stay out அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் அவங்க என்ன பண்ணுறாங்க, கதவை மூடிட்டு she is going inside. Peter tried to whistle but his teeth chattered with a cold. He thought of his brother and sister in their warm beds and of his dear father and mother. I must not let them be drowned, he thought. I must stay here until someone comes if I have to stay all night. ஸோ என்ன நினைக்கிறான் அப்படின்னா, விசில் பண்ணலான்னு நினைக்கிறான். விசில் அடித்தா நான் கொஞ்சம் ஷார்ப் நாய்ஸில் யாராவது வருவாங்க அப்படின்னா, ஆனால் பல்லெல்லாம் என்ன பண்ணுது, சேட்டர் ஆகுதுன்னா டைப் படிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பல்லு இன்னொரு லேயர் ஆஃப் இதில் வந்து என்ன ஆகுது, டேஷ் ஆகி சேட்டரிங்காக இருக்குது பிகாஸ் ஆஃப் த ஹெவி சில்னஸ். அது மட்டும் இல்லாமல் he was able to think how his brother and sister as well as his parents will be lying down in the warm bed, and he took a decision that he should not let them to drown in the water and disturb their sleep. So he decided to stay till someone else comes to help him if I have to stay all night. So he says that I must stay here until someone comes and helps me. If not now, at least tomorrow definitely they'll come. Okay, so he decided that if I have to stay all night, no problem, let me stay, because he started thinking that how his brother, sister and his parents will be lying down in the warm bed. So he decided that none of them should be drowned in the cold water. So it is his responsibility to hold the hole throughout the night or till somebody else comes and helps him. The moon and the stars looked down on the child crouching on stone on a side of the dike. His head was bent and his eyes were closed, but he was not asleep, for every now and then he rubbed the hand that was holding back the angry sea. So moon வந்துருச்சு, ஸ்டார் வந்துருச்சு. இவன் என்ன பண்ணுறான், க்ரௌச்சிங் ஷேப் அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு அந்த இமேஜில் இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி பெண்ட் பண்ணி அப்பர் பாடி ஆஃப் த பாடியை வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி அப்படியே உட்காந்துருக்கான். கை மட்டும் கண்டினியூஸாக என்ன பண்ணிகிட்டே இருக்கான், அந்த டைக்கோட ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்பப்போ என்ன பண்ணிக்கிறான், கையை கொஞ்சம் ரப் பண்ணி விட்டுக்கிறான். I'll stand it somehow, he thought. So he stayed there all night keeping the sea out. ஸோ எப்படியாவது மேனேஜ் பண்ணி த்ரூ அவுட் த நைட் இங்கே இருந்துடணும், எல்லாத்தையும் நம்ம காப்பாற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறான், அந்த கையை வந்து அந்த இடத்த விட்டு எடுக்கவே இல்லை. த்ரூ அவுட் த நைட் he was sitting in that position. Early the next morning, a man going to work thought he heard a groan as he walked along the top of the dike. Looking over the edge, he saw a child clinging to the side of the great wall. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் ஒருத்தன் வேலைக்கு கிளம்புறப்ப தான் யாரோ க்ரோனிங் அப்படின்னா அனத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு குட்டி பையன் அந்த கிரேட் வாலில் தொங்கிட்டு அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கிறது அவனுக்கு தெரியுது. ஏற்கனவே நான் என்ன சொன்னால், அவன் கொஞ்சம் ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணாலும் he didn't sleep, he was just bent and he was sitting and he is tightly closing the hole. What is the matter, he called, are you hurt? ஸோ அவனை கேட்குறான், என்னாச்சு, உனக்கு எதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. I'm keeping the water back, Peter yelled, tell them to come quickly. நான் தண்ணி உள்ளே வராமல் தடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு யாரையாவது வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். The alarm was spread, people came running with the shawls and the hole was soon mended. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் இந்த அவன் சொன்ன சத்தம் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகுது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஓடி வராங்க. ஷால்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்பேடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டூல். நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், மண்வெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு டூல். அதோட வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே அந்த ஹோலை வந்து மெண்ட் பண்ணிடுறாங்க.
They carried Peter home to his parents, and before long the whole town knew how he had saved their lives that night. To this day they have never forgotten the brave little hero of Holland. அதுக்கப்புறம் அந்த பையனை தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க பேரண்ட்டோட வீட்டுக்கு போயிடுறாங்க. இனிஷியலாக நான் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே என்ன பார்த்தோம், அவனுக்கு he was just 8 years old. How young he was. Throughout the night he was alone in the dark and cold situation, and he took a determination that he has to save his country and his family. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் அவங்க பேரண்ட்ஸ் எப்படி இவங்க நம்ம லைஃப்பை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொண்டு போய் அந்த வீட்டில் விட்டுட்டு வராங்க. அவங்களால யாராலையுமே மறக்க முடியாது, ஒரு சின்ன பையன் எவ்வளோ பிரேவாக ஹோலண்ட் கண்ட்ரியை என்ன பண்ணியிருக்கான், காப்பாற்றிருக்கான் அப்படிங்கிறத. ஸோ இந்த ஐடியாவோட இந்த லெசன் வந்து என்ன பண்ணுறாங்க, கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஏஜ் இஸ் அ ஜஸ்ட் நம்பர். ஸோ ஒரு brave deed பண்ணுறதுக்கு ஏஜ் நாட் அ மேட்டர். So if you have a brave heart, you can do that bravery whenever it is needed.